வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் டீமே சேர்ந்து விஜய் பார்வதி வந்து தூண்டி விடுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கெஸ்ஸிங்ஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் பார்வதி லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சட்டிலாக ப்ளே பண்ணுறதை எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் சேதுபதி சார் இப்போ பாரு சொல்லுவாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதியை தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவாங்க. லைக் ஏதாவது ஒரு கொஷின் கேட்டால் பட்டுன்னு நெத்தடி அடிப்பாங்க விஜய் பார்வதி அப்படின்ற மாதிரி. ஸோ எது வரைக்கும் அப்படின்னா லாஸ்ட் வீக் வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் வீக் வரைக்கும் அவங்க ப்ளே பண்ண விதம் உக்கிரமாக இருந்தது. விச் மீன்ஸ் என்ன இருந்தாலும் யாரை பற்றியும் அவங்க பயப்படாமல் அவங்க பாட்டுக்கு விக்ரமாக இருந்தாலும் சரி, ஈவன் வாட்டர்மெலன் ஸ்டாராக இருந்தாலும் சரி, கனியாக இருந்தாலும் சரி, சபரியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுட்ருக்காங்க. பட் வைல்ட் கார்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட என்ன சொல்கிறது ஆட்டம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் வீக் டோட்டலாக அவங்க ஆளைய காணோம் அப்படின்ற மாதிரி நம்மளே பார்த்தோம். ஸோ இப்போது பிக் பாஸ் டீம்லேருந்து விஜய் சேதுபதி சாரை வச்சு அவங்கள கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடில் விஜய் பார்வதி யார் அந்த 2 பேர்ன்ற மாதிரி கேட்குறாங்க. 50 நாள் வரையும் இவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல. ஸோ அவங்கள சொல்லுங்கள் யார் 2 பேர் எப்படி வந்தாங்கன்னு தெரியலன்னு. ஸோ விக்ரமை பற்றி அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம அண்ட் தென் விஜய் பார்வதிக்கும் இருக்கிற பிரச்சனை அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எஸ், ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராங்க. ரொம்ப நேரம் இழுத்தனால விஜய் சேதுபதி ஸ்டாப் பண்ணி, பாரு நான் உங்ககிட்ட கேட்டது இதுதான், அதுக்கு நீங்கள் டேரெக்டாக பதில் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அவரோட ஹிஸ்ட்ரியே அப்படியே சொல்கிறீங்க, அதனால் அது எனக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜய் பார்வதி திரும்பவும் 2-3 லைன் இழுக்கிறாங்க. விஜய் பார்வதி சாரி, நான் சொன்னதுக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் அதுக்கு டேரெக்டாக பதில் சொல்லுங்கள், ஏன் இப்படி சுற்றி வளைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த வாரத்தில் அப்படி பேசுகிறாங்க. ஸோ விஜய் பார்வதி சட்டிலாக ப்ளே பண்ணாங்க அப்படின்னா அவங்கள தம்பி இது ஆட்டம் கிடையாது, வேறு மாதிரி ஆடு அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா விஜய் சேதுபதி சார் எக்ஸாம்பிளாக பதில் சொல்கிறதுக்கு பாரு தான் எழுப்புவாங்க. ஆனால் இந்த வாரம் பாரு பார்த்திங்க அப்படின்னா நீ ஒழுங்காக பதில் சொல்ல உட்காரு, அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ விஜய் பார்வதி இது யோசிப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீக்கும் அவங்க ஒன்று அப்சர்வ் பண்ணி நம்ம விளையாடுறது தப்பாக இருக்குது, நம்ம மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அந்த வேறு மாதிரி ஆடணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. மேபி இந்த பர்டிகுலர் விஷயம் அவங்கள ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றது என்னோட புரிதல் அண்ட் தென் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி கண்டிப்பாக இந்த அப்கமிங் வீக்கில் விஜய் பார்வதியோட ஆட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது என்னோட கெஸ். ஸோ இந்த வீடியோவை என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் ஏதாவது சம்பவங்கள் அதிகமாக நடந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றி பேசும்போது இந்த வீடியோவை டேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நம்மளோட சேனலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.